3, 2, 1. ரெண்டாயிரத்தி 24 ரெண்டு விண்வெளி வீரர்கள் அஸ்ட்ரோனட்ஸ் ஸ்பேஸ்ல போய் மாட்டிக்கிறாங்க. அப்படி ஸ்பேஸ்ல இருந்து அவங்க திருப்பி போயிங்கோடைய ஸ்பேஸ் கேப்சூல் மூலியமா எர்த்துக்கு திருப்பி வரணும். வர முடியாம ஸ்பேஸ்லயே மாட்டிக்கிறாங்க. சில நாட்கள்ல வர வேண்டியவங்க நாட்கள் வாரங்கள் ஆகுது, வாரங்கள் மாதங்கள் ஆகுது. இன்னும் அவங்களால வர முடியல. அப்படி இருக்கிற இடத்துல அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது ஸ்பேஸ் எக்ஸ் ஓட ஸ்பேஸ் கேப்சூல். இன்னைக்கு நிலவரத்துக்கு உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகள் சேர்ந்து எவ்வளவு ஸ்பேஸ் கிராப்ட்ஸ் அனுப்புறாங்களோ அதோட ஒரு கம்பெனி ஸ்பேஸ் எக்ஸ் நிறைய ஸ்பேஸ் கிராப்ட்ஸ் அனுப்புறாங்க. அமெரிக்கன் அஸ்ட்ரோனட்ஸ் அனுப்புறாங்க, மிலிட்டரி சேட்டலைட்ஸ் அனுப்புறாங்க. ஏன் ஒரு வார் ஜோனுக்கும் இவங்க இன்டர்நெட் கொடுத்தாதான் அங்க இன்டர்நெட் இருக்குன்ற நிலைமைக்கு ஸ்பேஸ் எக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு தவிர்க்க முடியாத உண்மை விஷயம் என்னன்னா இன்னைக்கு யுஎஸ் கவர்மெண்டால ஸ்பேஸ் எக்ஸ் இல்லாம ஆபரேட் பண்ண முடியாது. எப்படி ஒரு கம்பெனி இவ்வளவு பவர்ஃபுல்லா ஆனாங்க? எப்படி யுஎஸ் கவர்மெண்ட் ஸ்பேஸ் எக்ஸ் இவ்வளவு தூரம் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய நிலைமை ஆச்சு? எப்படி இப்படி ஒரு மோனோபாலி மார்க்கெட் எப்படி அவங்க ஒரு டாமினன்ட் பவரா ஆனாங்க? அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். The journey and story of SpaceX. SpaceX ஓட கதைக்குள்ள டீடைலா போறதுக்கு முன்னாடி SpaceX ஆபரேட் பண்றது ஸ்பேஸ்ல. ஸ்பேஸ் எவ்வளவு முக்கியம் அத ஃபர்ஸ்ட் டீடைலா பாப்போம். ஸ்பேஸ்ன்றது வெறும் ராக்கெட், அஸ்ட்ரோனட்ஸ், சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. ஸ்பேஸ் மூலமா ஜிபிஎஸ், கூகுள் மேப், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ், மிலிட்டரி வார் ஜோன்ஸ், இன்டர்நெட், மொபைல் நெட்வொர்க், வெதர் ஃபோர்காஸ்ட், இது மாதிரி பல வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்பேஸ் மூலமா தான் நடக்குது. ஒவ்வொரு மாடர்ன் கண்ட்ரிக்கும் ஸ்பேஸ்ல ஒரு போர்ஷன் தேவை. அப்படி ஸ்பேஸ்ல ஒரு போர்ஷனை எடுத்து ஸ்பேஸை யாரு கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் எர்த்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க. சரி, இப்படி டாமினண்டா இருக்கிற ஒரு ஸ்பேஸ் செக்டருக்குள்ள ஒரு ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி ஒரு பிரைவேட் கம்பெனி எப்படி வராங்க? 2002 இலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒரு கம்பெனியா ஆரம்பிக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் நாசா, நேஷனல் ஏரோநாட்டிக் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ராக்கெட்ஸை அனுப்புறதுல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ராக்கெட்ஸ் அனுப்புறதுக்கும் அவ்வளோ காசு ஆகுது. ஒரு ராக்கெட் லான்ச்சுக்கு கிட்டத்தட்ட 300 இருந்து 500 பில்லியன் டாலர் செலவாகுது. சில நாடுகள், சில கவர்மெண்டால தான் இவ்வளோ ஒரு எக்ஸ்பென்சிவ் ஸ்பேஸ் ராக்கெட் லான்ச்சஸை அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஸோ ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ன்றது ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. சில கவர்மெண்ட்கள், சில நாடுகளால தான் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸை அஃபோர்ட் பண்ணவே முடிஞ்சது. இந்த இடத்துல தான் மஸ்க் வந்து ஒரு ராடிக்கல் ஐடியா கொண்டு வராரு. ஏன் ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் லான்ச் இவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருக்கணும்? ஏன் இது சீப்பா இருக்கக்கூடாது? ஏன் இது ரீயூசபிளா இருக்கக்கூடாது? ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமை நம்ம யூஸ் பண்ற மாதிரி திருப்பி திருப்பி ஏன் ஒரு ஸ்பேஸ் லான்ச்சை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்பவும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ராடிக்கலான ஐடியா கொண்டு வராரு. அந்த இடத்துல இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்க சிரிச்ச மாதிரியே ஸ்பேஸ் எக்ஸ் கிட்டத்தட்ட 3 தடவை ராக்கெட் லான்ச்ல ஃபெயில் ஆறாங்க. 2008 கம்பெனி பேங்க்ரப்சி ஃபைல் பண்ற நிலைமைக்கு போறாங்க. அப்போ ஒரு ராக்கெட் லான்ச் சக்சஸ்ஃபுல்லா போகுது. ஒரு ராக்கெட் லான்ச் சக்சஸ்ஃபுல்லா போனது அந்த கம்பெனியோட தலையெழுத்தையே மாத்த முடிஞ்சது. 2008 நாசா ஒரு டிஃபரெண்டான ஒரு ஐடியாவை கடைபிடிக்கிறாங்க. இது வரைக்கும் கவர்மெண்ட் வச்சிட்டு இருந்த செக்டரை பிரைவேடைஸ்ட் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரைவேடைஸ்ட் ஆக்குறாங்க. கார்கோ மிஷன்ஸா அவுட் சோர்ஸ் பண்றாங்க. பிரைவேட் கம்பெனிஸும் கம்பீட் பண்ணலாம்னு கொண்டு வராங்க. ஒரு பெரிய கிளாஸோட ஒன்லி இஃப் தி மிஷன் இஸ் சக்சஸ்ஃபுல், ஒரு மிஷன் நல்லபடியா நடந்தா மட்டும் தான் பேமெண்ட் கொடுப்போம் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. அந்த இடத்துல ஸ்பேஸ் எக்ஸ் $1.6 பில்லியன் கான்ட்ராக்டை வின் பண்றாங்க. இந்த தருணம், இந்த கான்ட்ராக்ட் தான் ஸ்பேஸையே மாத்துச்சு. அப்படியே சில ஆண்டுகள் கடந்து 2020 ஸ்பேஸ் எக்ஸ் அமெரிக்கன் அஸ்ட்ரோனட்ஸை ஸ்பேஸுக்கு அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம அது வரைக்கும் நாசா ரஷ்யாவை தான் டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது அஸ்ட்ரோனட்ஸை ஸ்பேஸுக்கு அனுப்புறதுக்கு. எப்ப ஸ்பேஸ் எக்ஸ் தலை எடுத்துச்சோ அதோட ரஷ்யாவை நம்ப வேண்டியது இல்ல, ஸ்பேஸ் எக்ஸ் அஸ்ட்ரோனட்ஸை ஸ்பேஸுக்கு அனுப்ப ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா ஸ்பேஸ் ராக்கெட் லான்ச்சஸும் அமெரிக்கன் சாயிலேயே நடந்தது. நடந்தது மட்டும் இல்லாம வேகமா நடந்தது, சீப்பா நடந்தது, எஃபிஷியன்டா நடந்தது. ஸ்பேஸ் எக்ஸ் மூலமா ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்கு ஒரு
எஃபிஷியன்சி, ஒரு லோ காஸ்ட் ஹைலி சக்சஸ்ஃபுல் மிஷன்ஸை கொண்டு வர முடிஞ்சது. இப்படி 2020 சக்சஸை காட்டினவங்க இன்னும் சில ஆண்டுகள் கழிச்சு 2024 டோட்டல் குளோபல் ஸ்பேஸ் டாமினன்ஸை கொண்டு வராங்க. 134 ராக்கெட் லான்ச்சஸ் ஒரே வருஷத்துல பண்றாங்க. இது எந்த அளவுக்குன்னா மற்ற நாடுகள் மற்ற கவர்மெண்ட் எல்லாம் கம்பைன் பண்ணி சேர்த்து கணக்கு போட்டாலும் இவங்க ராக்கெட் லான்ச்சஸோட கம்பீட் பண்ண முடியல. குளோபலா லான்ச் பண்ற சேட்டலைட்ல 83% ஸ்பேஸ் எக்ஸோட சேட்டலைட்ஸ், அதுல 65% சேட்டலைட்ஸ் ஸ்பேஸ் எக்ஸோட ஸ்டார்லிங்கை சேர்ந்தது. ஏன் ஸ்பேஸ் எக்ஸோட காம்படிட்டர்ஸ் கூட அவங்க ராக்கெட்டை லான்ச் பண்றதுக்கு ஸ்பேஸ் எக்ஸை தான் நம்பி இருக்காங்க. அது ஏன் பார்த்தோம்னா ஸ்பேஸ் எக்ஸோட லான்ச் காஸ்ட் ரொம்ப கம்மி, ரிலையபிள், அதே மாதிரி சொன்ன ஸ்கெடியூலுக்கு லான்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மற்றவங்க எல்லாம் ஒரு ராக்கெட்டா பில்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ராக்கெட்டா அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஸ்பேஸ் எக்ஸ் ஏதோ ஒரு ஆட்டோமொபைல் ஃபேக்டரி மாதிரி ராக்கெட் லான்ச் ஃபேக்டரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஒரு ராக்கெட் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். சரி, மற்றவங்களால ஏன் பண்ண முடியாததை எப்படி ஸ்பேஸ் எக்ஸ் பண்ணாங்க? அதுக்கு முக்கியமா 3 காரணங்கள் இருக்கு. அதுல முதல் காரணம் ரீயூசபிலிட்டி. இதுக்கு முன்னாடி ராக்கெட் லான்ச்சஸ் எல்லாம் ஒரு தடவை லான்ச் பண்ணாங்கன்னா பெரும்பாலான பொருட்கள் அந்த ஒரு லான்ச்லயே போயிடும். பட் ஸ்பேஸ் எக்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அந்த ராக்கெட் லான்ச்சை ரீயூஸ் பண்ணலாம், ஒரு சாஃப்ட்வேர் கூட திருப்பி யூஸ் பண்ற மாதிரி ராக்கெட் லான்ச்சை திருப்பி ரீயூஸ் பண்ணலாம்னு ஒரு ரீயூசபிலிட்டி கான்செப்டை கொண்டு வராங்க. அந்த ரீயூசபிலிட்டி அவங்களுடைய சேட்டலைட் அண்ட் ஸ்பேஸ் ராக்கெட் லான்ச் ஆபரேஷன்ஸை கம்ப்ளீட்டா குறைக்குது. அடுத்து வெர்டிகல் இன்டகிரேஷன். எல்லா ராக்கெட் கம்பெனிகளும் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் வேற கம்பெனி இல்ல வேற நாட்டில இருந்து தான் பார்ட்ஸை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் ஸ்பேஸ் எக்ஸ் ஒரு ராக்கெட் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவங்களே அவங்க ஃபேக்டரிக்குள்ளேயே தயாரிச்சுக்கிட்டாங்க. ஸோ மற்ற கம்பெனியோட டிபெண்டன்ஸ் இல்லாதனால அவங்களால ப்ரொடக்ஷனை ஸ்கேல் அப் பண்ண முடிஞ்சது. மூணாவது ஸ்கேலிங் பிஃபோர் டிமாண்ட். அவங்க ஃபேக்டரியை எப்படி ஸ்கேல் அப் பண்ணாங்கன்னா ஒரு ராக்கெட் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி மாதிரி ஸ்கேல் அப் பண்ணி டக்குன்னு ராக்கெட்டை ஸ்பீடா டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியை பில்ட் பண்ணாங்க. ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் ராக்கெட்டை தயாரிப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க ராக்கெட் சப்ளை செயின் அண்ட் சிஸ்டம் ஃபுல்லா டெவலப் பண்ணி ரெடியா வச்சிருந்ததுனால ஆர்டர் வந்த உடனே டக்குன்னு ராக்கெட்டை டெலிவரி பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்கேல் பண்ணிட்டாங்க அவங்க ஆபரேஷனை. சோ டிமாண்ட் வந்த உடனே டக்குன்னு எந்திரிச்சு ஓடுறதுக்கு ரெடியா இருந்தாங்க. இந்த 3 விஷயமும் அது வரைக்கும் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில பண்ணதே கிடையாது. இப்படி ஒரு வளர்ச்சி ஒரு டாமினன்ஸை கொடுக்குது. இந்த டாமினன்ஸ் ஒரு ரிஸ்க் கொடுக்குது. இன்னைக்கு நிலைமைக்கு யுஎஸ் கவர்மெண்ட் யுஎஸ் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் நாசா ஸ்பேஸ் எக்ஸ் இல்லாம ஆபரேட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம சில வார் ஜோன்ஸ் யுக்ரைன் வார்லயே பார்த்தா அந்த யுக்ரைன் வார்ல அந்த இடத்துக்கு இன்டர்நெட் கொடுக்கிறது ஸ்பேஸ் எக்ஸோட ஸ்டார்லிங்க் சேட்டலைட் மூலமா தான். இலான் மஸ்க் நான் ஸ்டார்லிங்க் சேட்டலைட் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனேவே அந்த மிஷன் அப்படியே நின்றுச்சு. சோ ஒரு கம்பெனி, அதுல ஒரு கம்பெனி மட்டும் கிடையாது, ஒரு நபர் எடுத்த முடிவால ஒரு என்டையர் கண்ட்ரிக்கே ஒரு வார் டைம்ல இன்டர்நெட்டை ஸ்டாப் பண்ண முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம யுஎஸ் கவர்மெண்ட் மட்டும் இல்ல, யுஎஸ் மிலிட்டரியும் ஸ்பேஸ் எக்ஸை நம்பி தான் இருந்தாங்க. இந்த யுக்ரைன் இன்சிடென்ட்டை பார்த்து யுஎஸ் கவர்மெண்ட் மட்டும் இல்ல பல நாடுகள் பயப்படதான் செஞ்சாங்க. எப்படி ஒரு பிரைவேட் கம்பெனி இவ்வளவு பெரிய ஒரு டாமினன்ட் பவரா இருக்குதுன்னு. சோ இந்த டாமினன்ஸை குறைக்கிறதுக்கு யுஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, புதுசா ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்றாங்க, ஸ்டார் ஷீல்ட் அப்படின்ற ப்ரோக்ராம். இந்த ஸ்டார் ஷீல்ட் ப்ரோக்ராம் கவர்மெண்டோட சேட்டலைட் ப்ரோக்ராம். எந்த ஒரு நாடுமே ஒரு தனி நபர் கையில கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் கொடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. கண்டிப்பா யுஎஸ்க்கு அது விருப்பம் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஸ்பேஸ் எக்ஸ்க்கு நிறைய கான்ஃப்ளிக்ட்டும் வருது. பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட். இலான் மஸ்கும் ட்ரம்ப்பும் மோதுறாங்க. அது மோதுறதுல ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நான் ஸ்பேஸ் எக்ஸ்க்கு கொடுக்கிற கான்ட்ராக்டை நிறுத்தினாலே யுஎஸ் கவர்மெண்ட்டுக்கு காசு மிச்சமாகும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. ஸ்பேஸ் எக்ஸ்குள்ள நடக்கிறதுல எந்த ஒரு பெரிய டிரான்ஸ்பரன்சியும் கிடையாது. ஒரு மனுஷன் நினைச்சா அந்த என்டையர் ஸ்பேஸ் சிஸ்டமையே கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கிறது யாரும் விரும்பல. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இப்ப யுஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ஸ்பேஸ் எக்ஸோட காம்படிட்டர்ஸ்க்கு நம்ம ஃபண்டிங் கொடுப்போம், அவங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் எக்ஸோட காம்படிட்டர்ஸ் ஆன ராக்கெட் லேப், ப்ளூ ஆரிஜின், யுஎல்ஏ இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் ஃபண்டிங் பண்றாங்க. ஏன்னா ஸ்பேஸ் எக்ஸ்க்கு ஒரு நல்ல காம்படிஷனை உருவாக்கணுன்றதுக்காக. ஆனா ஃபண்டிங் பண்றதுனால மட்டும் ஸ்பேஸ் எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட முடியுமா? ஸ்பேஸ் எக்ஸ்ன்றது கிட்டத்தட்ட 15 இருந்து 20 வருஷமாச்சு டெவலப் ஆகிறதுக்கு. ஒரு தனி நபர் அவரோட ஐடியால இருந்து வந்ததான் ஸ்பேஸ் எக்ஸ் கான்செப்ட். அப்படி ஒரு ஆண்டர்பிரனர், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இன்னைக்கு ஒரு குளோபல் டாமினன்ஸா வந்திருக்கிற இடத்துல இன்னொரு கம்பெனி இந்த இடத்துக்கு வரதுக்கு
ஈஸியாக 10-20 வருஷம் ஆகும். இந்த 10-20 வருஷம் ஆறதுல யூஎஸ் கவர்மெண்ட் ஸ்பேஸ் எக்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க, இல்ல ஸ்பேஸ் எக்ஸ் எப்படி இன்னும் அவங்களுடைய டாமினன்ஸை ப்ரூவ் பண்ண போறாங்க, இது காலம் தான் பதில் சொல்லணும். ஆனா இருந்தாலும் ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒரு தனிநபர் கொண்டு வந்த ஐடியா இன்னைக்கு ஒரு குளோபல் டாமினன்ட் சேட்டலைட் ஸ்பேஸ் கம்பெனி, இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில புதுசா ஆரம்பிச்ச கம்பெனி இப்படி ஒரு டாமினன்ஸை கொண்டு வர முடியுதுன்னா அது எதனால? இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்ன? முதல் பாடம் இனோவேஷனோட காஸ்ட். ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் லான்ச்சை மட்டும் கண்டுபிடிக்கல, எப்படி அதை சீப்பா, ரிலையபிளா, எஃபிஷியன்ட்டா, எக்கனாமிக்கலா பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இதுல ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டை இனோவேட் பண்ணல, காஸ்ட் டு லான்ச் த ராக்கெட்டை தான் இனோவேட் பண்றாங்க. ஸோ இனோவேஷன் அண்ட் காஸ்ட் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, கவர்மெண்ட் கிரியேட்ஸ் மார்க்கெட். கவர்மெண்ட் ஸ்பேஸ் எக்ஸ் ஒரு பிரைவேட் கம்பெனி லான்ச் பண்றதுக்கு மட்டும் அவங்க காசு கொடுக்கல, அவங்க ஸ்பேஸ் எக்ஸ்க்கு காசு கொடுக்கிறது மூலியமா ஒரு என்டையர் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியவே அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உருவாக்கி இருக்காங்க. மூணாவது, ஒரு மார்க்கெட்ல மோனோபாலியா இருக்கிறது எஃபிஷியன்ட்டா இருக்கலாம், ஆனா அதே இடத்துல அது ரொம்ப டேஞ்சரஸ். ஒரு ஷார்ட் டர்ம் சக்சஸ்ஃபுல் மோனோபாலி கம்பெனியா இருக்கிறவங்க ஃபியூச்சர்ல ஒரு டாமினன்ட் பவர் ஆகி கவர்மெண்ட்டுகள் நாடுகளையே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சக்தி வந்துடும். அதுதான் ஷார்ட் டர்ம் சக்சஸ், லாங் டர்ம் ரிஸ்க். நாலாவது, கண்ட்ரோல் மேட்டர்ஸ் மோர் தென் ஓனர்ஷிப். யூஎஸ் கவர்மெண்ட் ஸ்பேஸ் எக்ஸுக்கு ராக்கெட்டை பில்ட் பண்ணி லான்ச் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி பெர்மிஷன் கொடுக்கும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ என்டையர் யூஎஸ் ஸ்பேஸ் உடைய கண்ட்ரோலை ஒரு சிங்கிள் கம்பெனியான ஸ்பேஸ் எக்ஸ் கையில் கொடுத்துடுறாங்க. கண்டிப்பா ஸ்பேஸ் எக்ஸ் உலகத்தை மாத்துச்சு. ஸ்பேஸ் ரொம்பவுமே அஃபோர்டபுளா கொண்டு வந்தாங்க. இனோவேஷனை ஆக்ஸலரேட் பண்ணாங்க. ஹியூமனிட்டி மார்ஸ்க்கு போறதையும் ரீச்சபிளா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த growth கவர்மெண்ட்டுக்கு ஒரு கஷ்டமான கேள்வியை கேட்க வச்சது. என்னன்னு, ஒரு நாடு, ஒரு அரசாங்கம் ஒரு பிரைவேட் கம்பெனியை நம்பி இருந்தா என்ன ஆகும்? இந்த கேள்வியோட பதில்ல தான் ஸ்பேஸ் ஃபியூச்சர் எக்ஸ்ப்ளோரேஷனே நம்பி இருக்கு. யூஎஸ் கவர்மெண்ட் ஒரு பிரைவேட் கம்பெனி மேல வச்சிருக்கிற ரிலையன்ஸ் இந்த ஸ்பேஸ் எக்ஸோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா, இது போல பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்களை பார்க்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டியது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்